வணக்கம். மார்ச் 7ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று கிரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று கிரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் கிரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 52 புள்ளிகள், அதாவது 0.23% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். காலையில் வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ஒரு புது கான்ட்ராக்டில் வந்து அவங்க அந்த விலையை மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு. 2700 கோடி ரூபாய் இருந்த கான்ட்ராக்டை 5078 கோடி ரூபாயாக உயர்த்தியிருக்காங்கன்ற தகவல் பார்த்துருந்தோம். ஆனால் யாருடனான கான்ட்ராக்ட்ன்றது சரியாக தெரியல. ஐஓசியாக இருக்கலாம்ன்ற ஒரு சந்தேகம்ன்றதான் சொல்லியிருந்தோம். ஐஓசின்னு அவங்க வெளியிட்ட ப்ரெஸ் ரிலீஸில் இருந்தது. அந்த ஐஓசின்னு அவங்க சொல்லியிருக்கிறது வந்து இனிஷியல் ஆப்ரேஷனல் கிளியரன்ஸ் கம்பெனி கிடையாது. ஸோ யாருடனான ஒப்பந்தம்னு இப்போ மணி கண்ட்ரோலில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அரசுடனான ஒப்பந்தம் தான். அவங்களுக்கான டிஃபென்ஸ் கான்ட்ராக்டில் தான் இந்த மாற்றம் வந்திருக்கு. இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி நிதியாண்டு 2024 8% பக்கத்தில் இருக்கும்னு ஆர்பிஐ கவர்னர் கருத்து தெரிவிச்சிருக்கிறார். தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. இந்திய அரசு எதிர்பார்ப்பது 7.6% நிதியாண்டு 2024 ஜிடிபி வளர்ச்சி. விண்ட் பவர் கெப்பாசிட்டி அலோகேஷன் கம்பெனிக்கு பண்ணுறாங்க. அது ஆக்ஷன் வழியாக. அந்த ஆக்ஷனில் மாற்றம் வந்திருக்கு. சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல். இப்போ மறுபடியும் ரிவர்ஸ் ஆக்ஷனை மத்திய அரசு கொண்டு வராங்க. இது வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு போன வாரமே நம்ம தகவல் பார்த்துருந்தோம். இதனால ஐநாக்ஸ் விண்ட் மற்றும் சுஸ்லான் போன்ற கம்பெனி கீழே விழுந்ததையும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதை உறுதி செய்திருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18. அரசு மறுபடியும் இந்த ரிவர்ஸ் ஆக்ஷனை கொண்டு வராங்க. இந்த நிதியாண்டுடைய துவக்கத்தில் தான் இந்த ரிவர்ஸ் ஆக்ஷனை நிறுத்தி வைத்திருந்தாங்க. இப்போ மறுபடியும் அரசு அதை கொண்டு வராங்க. டிக்சன் டெக்னாலஜிஸுடைய மேனேஜ்மெண்ட் சிஎன்பிசி டிவி 18க்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கிடைத்த ஒரு தகவல், மொபைல் பிஸ்னஸ்க்கான 2வது ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீமை அரசு அறிவிக்க வேண்டும்ன்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறாங்க. அதே போல் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ்க்கான ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீமும் அரசு விரைவாக கொண்டு வர வேண்டும்ன்ற கோரிக்கையை அரசுக்கு வைத்திருக்கிறாங்க. பஜேல் ப்ராஜெக்ட்ஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சஞ்சய் பகத் ராஜினாமா செய்திருக்கிறாரு. டாடா மோட்டர்ஸ் டிமர்ஜர் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ நமக்கு தகவல் கிடைத்தது. என்டிடிவி ப்ராஃபிட்டில் மூடிஸ் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க? BA3 கொடுத்துருக்காங்க. அவுட்லுக் பாசிட்டிவ் வழங்கியிருக்கிறாங்க. எதற்கான ரேட்டிங்? கார்ப்பரேட் ஃபேமிலி மற்றும் சீனியர் அன்செக்யூர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரேட்டிங்ஸ்க்கு இரண்டுக்குமே இதுவே வழங்கியிருக்கிறாங்க. மூடிஸ். தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. நெக்ஸ்ட்ஜென் எனர்ஜியா லிமிடெட் 3000 கோடி ரூபாய் குஜராத் மாநிலத்தில் முதலீடு செய்கிறாங்க. எதற்காக? கம்ப்ரஸ்டு பயோகேஸ் ஆலை அமைப்பதற்காகத்தான் இந்த முதலீடு. தகவல் கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. இதற்கு முன்னாடி அவங்க உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் இதே முதலீடு செய்திருக்கிறாங்க. இதே சிபிஜி ஆலை அமைப்பதற்கு. IIFL ஃபினான்ஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. 10% அதிகரிச்சிருக்கு. நம்ம ஒரு செய்தியும் பார்த்துருந்தோம். ஒரு புது முதலீடு உள்ள வருது அப்படின்ற தகவலும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ என்ன அப்டேட் பத்திரிகையிலிருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவங்களுடைய சர்க்கியூட் லிமிட்டை குறைச்சிருக்காங்க. முன்ன இருந்தது 20%, இப்போ 10% குறைச்சிருக்காங்க. கடந்த 2 நாட்களில் 20% லோவர் சர்க்கியூட்டை ஏற்றிட்டு இருந்தது. அதோடைய தொடர்ச்சியாக இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அந்த சர்க்கியூட் லிமிட்டை குறைச்சிருக்காங்க 20லிருந்து 10%. ஆர்பிஐ வந்து கோல்டு லோன்ஸ் வழங்கக்கூடாதுன்னு தடை விதிச்சிருந்தாங்க IIFL ஃபினான்ஸ்க்கு. அதற்கு பிறகுதான் 2 நாட்கள் வீழ்ச்சியை பார்த்தது. இப்போ சர்க்கியூட் லிமிட்டை குறைச்சிருக்காங்க. இன்னைக்கு அப்பர் 10% எட்டியிருக்குன்னு நினைக்கிறாங்க. இன்ட்ராடேல இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். ஜூபிட்டர் வேகன்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. 9% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட்டும் இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கிட்ட இருந்து கிடைத்த ஒரு ஆர்டர் 956 கோடி ரூபாய் மதிப்பு. இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட் சிஎன்ஜியோடைய விலையை குறைச்சிருக்காங்க. முந்தநேற்று நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. மகாநகர் கேஸ் விலையை குறைச்சிருந்தாங்க. இப்போ ஐஜிஎல் விலையை குறைச்சிருக்காங்க. 1 கேஜிக்கு ₹2.50 குறைச்சிருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோலிருந்து. இதற்கு பிறகு இப்போ டெல்லியில் விலை பார்த்தீங்கன்னா 1 கேஜிக்கு ₹74.09. விகார்ட் கம்பெனிக்கு ரெலிகார் புரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹410. கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 2லிருந்து 4 மாதங்கள். இப்போ இருக்கக்கூடிய விலையிலிருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 19% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க ரெலிகார் புரோக்கிங். அதானி என்டர்பிரைசஸ்க்கு கேர் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்காங்க. லாங் டேர்முக்கு முன்ன கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்துருக்காங்க A+. ஆனால் அவுட்லுக்கில் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக. ஷார்ட் டேர்முக்கு முன்ன கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் வழங்கியிருக்கிறாங்க A1+. கிரெடிட் ரேட்டிங் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் அவுட்லுக்னு என்ன, அதில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
அதானி என்டர்பிரைசஸ் தரப்புல வந்து மற்றொரு அப்டேட் இருக்கு. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. லமாஷ் டியூட்டி ஃப்ரீ எஸ்ஏஎஸ்ல 100% ஸ்டேக் வாங்குறாங்க. €5000 இதற்காக செலவு செய்கிறாங்க. சியூபெக்ஸ் நிறுவனம் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டெலிகாம் ஆபரேட்டர் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய மதிப்போ காலளவோ கம்பெனி வெளியிடல. JSW ஸ்டீல் பிப்ரவரி மாதத்திற்கான கன்சாலிடேட்டட் க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 5% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 21.5 லட்சம் டன். பிரதாப் ஸ்நாக்ஸ் விளக்கம் கொடுத்திருக்காங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து என்ன செய்தி வெளியாகி இருக்கு. DGGI டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் GST இன்டெலிஜென்ஸ் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. பிரதாப் ஸ்நாக்ஸ் மற்றும் ITC மீது என்ன குற்றச்சாட்டு, வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. பத்திரிகையில் வந்து செய்தி. இப்போ பிரதாப் ஸ்நாக்ஸ் என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க, இது முற்றிலும் தவறான செய்தின்ற அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க பிரதாப் ஸ்நாக்ஸ். LKP செக்யூரிட்டிஸ் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஷார்ட் டேர்ம்கானது கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஆக்சிஸ் பேங்க்குக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1265, 1290, 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 1095. ஜென்சார் டெக்னாலஜிஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 610, 630, 12% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 520. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1280, 1300, 6.5% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 1178. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் குறித்து மின்ட் பத்திரிகையிலிருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க முதல் இந்திய நிறுவனமாக இருக்க போகிறாங்க. ஃபார்முலா 1 காசுக்கு தேவைப்படக்கூடிய எண்ணெயை உற்பத்தி செய்ய போகிறாங்க. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. லோதா நிறுவனம் அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வழியாக. பிரஸ்டீஜ் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. பெங்களூருவில் அவங்களுடைய புது ப்ராஜெக்டை அறிமுகம் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 6.5 ஏக்கர் நிலத்தில் தான் இந்த ப்ராஜெக்டை அமைக்க இருக்கிறாங்க. இது வழியாக 800 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பிரஸ்டீஜ் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ். மெட்ப்ளஸ் ஹெல்த் சர்வீசஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒரு ஸ்டோருக்கு தற்காலிகமாக உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கு 5 நாட்களுக்கு. இது வழியாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் 0.65 லட்சம் ரூபாய்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற தகவல் நம்ம முன்னே பார்த்துருந்தோம். அவங்க நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டோருக்கும் இந்த மாதிரி தற்காலிக உரிமம் ரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் மெட்ப்ளஸ் ஹெல்த் சர்வீசஸ் தரப்புல இருந்து. ஃபீனிக்ஸ் மில்ஸ்க்கு HSBC பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருப்பது ஏர்னிங்ஸ் growth டபுள் டிஜிட்டில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன டார்கெட் எதிர்பார்க்குறாங்க 3130. முன்னே அவங்க சொல்லியிருந்த டார்கெட்லேயே 1600. ஸோ 1600லேருந்து 3130 உயர்த்தி இருக்கிறாங்க. நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 16% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க HSBC. NSE மற்றும் BSE நாளைக்கு மார்ச் 8 வெள்ளிக்கிழமை விடுமுறை. மகா சிவராத்திரியை முன்னிட்டு விடுமுறைன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ் பிப்ரவரி மாதத்திற்கான டோல் ரெவென்யூ டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. டோல் கலெக்ஷன் இயர் ஆன் இயர் பேசிஸில் 31% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 4622 மில்லியன் ரூபாய். சிப்லா தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் கோல்டன் கிராஸ் ஃபார்மா. அவங்க வந்து ஏற்கனவே வெல்தி தியூராபெட்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட்டில் ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. அதை அனைத்தையும் விற்பனை செய்ய போகிறாங்க. கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் ஈட்ட போகிறாங்க சிப்லாவுடைய சப்சிடரி நிறுவனம் கோல்டன் கிராஸ் ஃபார்மா. ஏஷியன் பெயிண்ட்ஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க குஜராத் கெமிக்கல் போர்ட்ஸுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. எதற்காக? இத்திலீன் ஸ்டோரேஜ் அண்ட் ஹேண்ட்லிங் ஃபெசிலிட்டி அங்கே அமைப்பதற்காகத்தான் இந்த ஒப்பந்தத்தில் வராங்க. எதற்காக இத்திலீன் தேவைப்படுது? VAE உற்பத்தி செய்வதற்கு. VAM அப்படின்றது வந்து வினைல் அசிட்டேட் மோனோமர், VAEன்றது வினைல் அசிட்டேட் எத்திலீன். ஸோ இது உற்பத்தி செய்வதற்காக தான் உங்களுக்கு இத்திலீன் தேவைப்படுது. அதை ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க குஜராத் கெமிக்கல்ஸ் போர்ட்டில். அதனால் அவங்களுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. இதற்காக 460 கோடி ரூபாய் டெபாசிட்டும் கொடுக்குறாங்க. அது 17-18 ஆண்டில் ரீஃபண்டும் செய்யப்படும். மொத்தமாக அவங்க இந்த VAE VME உற்பத்தி ஆலையை அமைப்பதற்கு 2100 கோடி ரூபாய் செலவு செய்கிறாங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ். முக்கா புரோட்டீன்ஸ் IPO முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆகியிருக்கு. லிஸ்டிங் வந்து 43% அதிகமாக ஆகியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.